என்னோடு கூட யாத்ராகமத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 14, 14ஆம் அதிகாரத்திலே 2 வசனங்களும் 12ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தையும் நாம் வாசிக்க போகிறோம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 21, 22. வேதம் எப்படியாக சொல்கிறது, மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒடுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலப்புறத்திலும் அவர்கள் இடப்புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இன்னொரு வசனம், 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த 2 வசனத்தின் மூலமாக ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுவாராக. 2 காரியத்தை இன்றைக்கு நான் வலியுறுத்தி உங்களோடு பகிர்ந்து விரும்புகிறேன். என்னுடைய செய்தியின் தலைப்பு இன்றைக்கு வழி திறக்கும் ஆண்டவர். ஹல்லேலூயா. வழி திறக்கும் கர்த்தர். God who makes a way, God will make a way என்கிற தலைப்பிலே நான் இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறேன். இந்த மாதத்தின் கடைசியிலே வந்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நமக்காக கர்த்தர் வழிகளை திறப்பார். ஹல்லேலூயா. நமக்காக கர்த்தர் அதிசயமாக கர்த்தர் வழிகளை திறக்கிற ஆண்டவர் என்று சொல்லி நாம் இந்த பகுதியில் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த காரியம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த ஒரு மகத்தான அற்புதத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவர்களுக்காக வழி திறந்தார், செங்கடலை பிளந்து அவர்களுக்காக வழி திறந்தார் என்கிற காரியத்தை தான் அங்கே நாம் வாசிக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு காரியத்தையும் ஆண்டவர் செய்கிறார். அதையும் அங்கே ஆண்டவர் வழி திறக்கிறார் என்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்திலே உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆண்டவர் எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கான வழியும் ஆண்டவர் திறப்பார். Hallelujah. The Lord will make a way to receive everything that you have lost. ஆண்டவர் இழந்ததை பெற்றுக்கொள்ளும்படியான வழியும் திறப்பார். இரண்டாவதாக முன் செல்வதற்கான இருக்கிற தடைகளை விலக்கியும் ஆண்டவர் வழி திறப்பார். ஹல்லேலூயா. கடந்த காலத்திலே நீங்கள் இழந்து போன காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கான வழியும் திறப்பார். எதிர்காலத்திலே நீங்கள் முன் சொல்லி போவதற்கான வழியும் ஆண்டவர் திறப்பார். வழி திறக்கிற தேவன். ஒரு லட்சம் பார்க்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவதாக இந்த யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் இங்கே வந்திருக்கிற உங்களோடு கர்த்தர் இன்றைக்கு பேசுவாராக. முதல் 2 ஆறுலையும் கர்த்தர் அநேகரோடு பேசியிருக்கிறார். இன்றைக்கு உங்களோடும் கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் பேசுவாராக. 36ஆம் வசனத்திலே 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தது மாத்திரமல்ல, அவர்கள் 430 ஆண்டுகள் அவர்கள் பட்ட பிரயாசத்துக்கெல்லாம் பலனை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God has a payback time. ஆண்டவர் இழந்ததை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வேலையை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். பாருங்க, payback அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ பழி வாங்குதல் என்கிற நோக்கத்தில் அல்ல, கர்த்தர் நீதி செய்கிறார். payback is in the scripture meaning God's justice, God's timing and God's way of rewarding people. தேவன் நீதி செய்கிறவர், தேவன் ஏற்ற வேலைகளை செய்கிறவர், கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்பதை காண்பிக்கிற அந்த சூழ்நிலை இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 40-41 வசனத்தில் வாசித்தீங்கன்னா 430 ஆண்டுகள் அவர்கள் எங்கே இருந்தார்கள்? எகிப்திலே இருந்தார்கள். எகிப்தில் எப்படி இருந்தார்கள்? டூரிஸ்டாக இருந்தாங்க. இன்னைக்கு நிறைய பேர் எகிப்து இஸ்ரேல்கள் டூரிஸ்டாக என்ன பண்ணுறோம், போயிட்டு வராங்க. ஆனால் they were not tourists there, they were slaves. அவர்கள் அங்கே அடிமைகளாக அங்கே இருந்தார்கள். தாக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், நெருக்கப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள். they were oppressed and they were exploited. ஆனால் அவங்களுக்கு ஏற்ற கூலி அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க செய்த செங்கலுக்கு ஏற்ற பலன் அவர்களுக்கு கூலி கிடைக்கவில்லை. அவர்கள் சரியாக நடத்தப்படவில்லை. அவர்களை வைத்து எகிப்தியர் சம்பாதித்தார்கள். The Pharaoh and his people made a lot of money by making them work. அவர்களை வேலை வாங்கி பார்வோனும் அவர் ஜனங்களும் என்ன பண்ணாங்க?
அவர்கள் சம்பாதித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சரியாக கூலி கொடுக்கவில்லை, அவர்களை ஒடுக்கினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் சரியான வேளையிலே கர்த்தர் குறுக்கிட்டார். ஹல்லேலூயா. at the right moment God stepped in. அவர்களை ஆண்டவர் விடுதலை செய்தது மாத்திரமல்ல, not only did he deliver them from bondage, he made Egypt repay the people of God for centuries of injustice. 430 ஆண்டுகள் அவர்கள் அனுபவித்த அநீதிக்கெல்லாம் ஆண்டவர் ஏற்ற பலனை பெறும்படிக்கு, கூலியை பெறும்படிக்கு ஆண்டவர் கிருபை தந்தார். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. அவர்கள் இழந்ததை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் எதெல்லாம் அவர்களுக்கு மறுக்கப்பட்டதோ கர்த்தர் அவர்களுக்கு எல்லாவற்றையும் சேர்த்து வச்சு இன்ட்ரெஸ்டோடு கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்கள் சில காரியங்களை கவனிக்கணும். சில வார்த்தை எழுதி வச்சுக்கலாம். God remembers injustice. God remembers. அநீதி எல்லாவற்றையும் கர்த்தர் கணக்கில் வைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு விரோதமாக இழைக்கப்பட்ட அநீதிகள் இங்கே வாசிக்கிறோம். மனிதர்கள் இவர்களை மறந்திருக்கலாம், இவருடைய பாடுகளை மக்கள் கவனிக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இவருடைய பாடுகளை கண்ணோக்கினார். ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிப்பீங்கன்னா கர்த்தர் அங்கே சொல்கிறார், என் ஜனத்தினுடைய உபத்திரவத்தை நான் பார்த்து என்ன செஞ்சாரா? நான் பார்த்து அவருடைய வேதனைகளை அறிந்திருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் வேதனை அறிந்திருக்கிறார். மனிதனுக்கு நம்முடைய வேதனை தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். I know their pain, I know their sufferings என்று ஆண்டவர் இங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். பாருங்க, பார்வோன் இவங்களை நல்ல வேலை வாங்கி அப்படியே விட்டுடலாம்னு நினைச்சான். ஆனால் கர்த்தர் எல்லாத்துக்கும் கணக்கு வச்சிருந்தார். ஹல்லேலூயா. என் ஜனம் இவ்வளோ நேரம் இன்னைக்கு வேலை செஞ்சிருக்கு, இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டுருக்குறாங்க அப்படின்னு பார்வோன் கணக்கு வைக்கல, அவன் வேலை வாங்குறது. ஆனால் கர்த்தர் கணக்கு வச்சிருந்தார். God kept a record என்று சொல்லி நமக்கு பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே அல்ல. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜனங்கள் நம்மை தவறாக நடத்தலாம். People may have mistreated you, overlooked you or robbed you. உங்களை கண்டும் காணாமல் வந்திருக்கலாம், உங்களை சுரண்டிருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். God sees, God records. ஆண்டவர் எழுதி வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாளிலே நீங்கள் பட்ட எல்லாவற்றுக்கும் பலனை ஆண்டவர் திருப்பி தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, ஆண்டவர் நினைவு கொள்றது மாத்திரமல்ல, God reverses situation. ஆண்டவர் சில காரியங்களை தலைகீழாக மாற்றுறார். ஆண்டவர் என்ன செய்கிறார்? தலைகீழாக மாற்றுகிறார். எப்படிலாம் பாருங்களேன். 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் அங்கே எகிப்தியர் சொல்கிறாங்க, நாங்கள் சாகிறோம் என்று சொல்லி தீவிரமாக அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் கீழே வாசிக்கும் பொழுது ஜனங்கள் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட்டு சென்றார்கள். எல்லாம் கவனிங்க. 2ஆம் அதிகாரத்தில் வேலை வாங்குறாங்க. எப்படி வேலை வாங்குறாங்கன்னா, இவங்களை விடக்கூடாது, இவங்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க, இவங்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி, நீங்கள் செங்கலை செய்யணும், வைக்கோலை தரமாட்டோம், வைக்கோல் இல்லாமல் செங்கலை செய்யணும் அப்படின்னு அவங்கள போட்டு பாடுபடுத்தினவங்க இப்போ சொல்கிறாங்க, போங்க பொன்னையும் பொருளையும் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறானுங்க. ஹல்லேலூயா. எனது ப்ளீஸ் லீவ் அண்ட் டேக் அவர் கோல்ட் ஆல்சோ வித் யூ. பொன்னையும் பொருளையும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அங்கே பாருங்கள், வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் என்று 35ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுகிறார். ஒடுக்கப்பட்ட மக்களை பெற்றுக்கொள்கிறார்கள். பெற்றுக்கொள்ள மக்கள் இங்கே அவர்களுக்கு உதவி செய்கிறதை நம்ம இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் தலைகீழாக சில காரியங்களை மாற்றுகிறார். அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் ரிவர்சல்ஸ். ஆண்டவர் அப்படியே மாற்றிடுவார். ஹல்லேலூயா. மொர்தெகாய்க்காக தூக்க செஞ்சா, ஆனால் எவன் தூக்க செஞ்சா அவனுக்கே அது என்ன ஆயிடுச்சு, அப்படியே மாற்றி விட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவார். ஆண்டவர் ஒரு ராத்திரிலே மாற்ற முடியும். அன்றைக்கு பஸ்கா பண்டிகை அனுசரிக்கிற அந்த ராத்திரிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அணி அணியாய் புறப்பட்டு சென்றார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நேற்று அங்கே
லாசரு கல்லறையில் இருக்கிறான், இன்னைக்கு வெளியே இருக்கிறான். கர்த்தர் ஒரே நாளில் மாற்றிட்டார். அல்லேலூயா. நேற்று யோசேப்பு குழியில் அங்கே சிறைச்சாலை இருக்கிறான், இன்னைக்கு அரண் ராஜாவாக இருக்கிறான். அல்லேலூயா. நேற்று இன்னைக்கு அவ்வளோதான் வித்தியாசம். நேற்று கல்லறை, இன்னைக்கு ஜீவன். நேற்று சிறைச்சாலை, இன்றைக்கு அதிபதி. நேற்று சிங்கக்கபி, இன்றைக்கு மேலிடம். ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். ஆண்டவருக்கு சில நிமிடங்கள் போதும் கர்த்தர் சூழ்நிலையை மாற்ற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? God will make a way. கர்த்தர் அதற்கான வழியை ஆண்டவர் திறப்பார் என்பதில் சந்தேகமில்லை. அது மாத்திரமல்ல, இழந்து போன எல்லாவற்றையும் பாருங்க, அவங்க நினச்சிருப்பாங்க, இத்தனை ஆண்டுகள் வேஸ்ட்டாக போச்சு, எவ்வளோ வருஷம் வேஸ்ட்டாக போச்சு. ஒருவேளை இங்கே வந்திருக்கிற நீங்கள் கூட இத்தனை ஆண்டுகள் என் வாழ்க்கையில் வீணாக போயிடுச்சே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் வருவீங்கன்னு சொன்னால், ஆண்டவருக்கு காத்திருப்பீங்கன்னா, ஆண்டவரை நம்புவீங்கன்னா, நீங்கள் இத்தனை வருஷம் இழந்ததை எல்லாவற்றையும் ஆண்டவர் மீட்டு தருவார். அல்லேலூயா. The lost opportunities, wasted years. நம்முடைய பார்வையில் அது வேஸ்டட் இயராக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற அவரால் முடியும். ஒரு வசனம் சொல்லுகிறது, யோவேல் 2ஆம் அதிகாரம் 25-26, யோவேல் 2ஆம் அதிகாரம் 25-26 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், வெட்டுக்கிளிகள், பச்சை புழுக்கள் இவைகள் எல்லாம் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். சில காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் பட்சித்து போட்டிருக்கலாம், அநேக காரியங்களை அவர் இழந்து போனார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, அது எல்லாவற்றையும் திரும்ப அழிப்பேன்னு சொல்லிட்டு 26 வசனம் சொல்லுது, உங்கள் தேவனாய கர்த்தரை நீங்கள் துதிப்பீர்கள், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. மை பீப்புள் ஷல் நெவர் பி புட் டு ஷேம் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் இழந்து போன காரியங்கள், யோபு எல்லாவற்றையும் இழந்து போனான், ஆனால் கர்த்தர் ரெட்டிப்பாக ஆண்டவர் தந்தார். ஹல்லேலூயா. சில நினைக்கலாம், எங்கள் வாழ்க்கை இத்தனை வீணாக போச்சே நினைக்கலாம், ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் வரும்பொழுது இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் வட்டியும் முதலுமாக சேர்த்து தருவார். ஹல்லேலூயா. உங்களால் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் செய்ய முடியாததை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரே நாளில், ஒரே இரவில், ஒரே மாதத்தில், சில நாட்களுக்குள்ளாக செய்து முடிக்க அவரால் முடியும். மனுஷனுடைய பிரயாசத்தினாலே பல ஆண்டுகள் செய்ய முடியாததை கர்த்தருடைய பலத்தினாலே நாம் சில நாட்களில் செய்து முடிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். ஹல்லேலூயா. God has a payback time. ஆண்டவர் மீட்டு தருகிறார். ஆண்டவர் இழந்ததை மறுபடியும் தருகிறார். அதற்கான வழிகளை கர்த்தர் உண்டாக்குகிறார். God makes a way to restore. Receive whatever has been lost. எதெல்லாம் இழந்து போனார்களோ, எதெல்லாம் பெற்றுக்கொள்ளாமல் விட்டுவிட்டார்களோ, அதெல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, பல வருஷமாக சம்பளமே தரல, அவ்வளோதான் போச்சு நினைக்கிற நேரத்தில், அப்பா வா எல்லாம் வட்டியோடு சேர்ந்து வாங்கிக்க அப்படின்னு அவங்களுக்கு எப்படி இருக்கும்? போச்சு, 10 வருஷம் உழைப்பு போச்சு, 5 வருஷம் உழைப்பு போச்சு, இத்தனை ஆண்டுகள் உழைப்பெல்லாம் போச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அவ்வளோதான் நினச்சா, திடீர்னு ஆண்டவர் சொல்கிறாரு, வா உனக்கு வட்டி முதலமாக எல்லாம் சேர்ந்து. அதுதான் இங்கே நடக்குது. ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறாருன்னா, இவங்க கேட்டதெல்லாம் அவங்க கொடுத்தாங்களாம். பொன்னுடைமைகள், வெள்ளி, வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் எகிப்தியர் கொடுத்தார்கள். இஸ்ரவேலர் அங்கே கொள்ளையிட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் தான் செய்தார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 21-22 ஆண்டவர் சொல்கிறாரு, யாத்திராகமம் 3:21 உங்களை நான் சும்மா வெறுங்கையாக அனுப்ப மாட்டேன். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் மட்டும் நம்மோடு இல்லாட்டா அநேக நேரத்தில் வெறுங்கையாக தான் போயிருக்கணும். யாக்கோபா தான் சொல்கிறாரு, நான் கர்த்தர் மட்டும் என்கிட்ட இல்லைன்னா லாபான் என்ன ஓட்டாண்டி அனுப்பியிருப்பார், ஆனால் கர்த்தர் என்னோடு இருந்தபடினாலே இந்த 2 பரிவாரங்களை உடையவனாக கர்த்தர் என்னை மாற்றினார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்வார். ஆண்டவருடைய வேலை வரும்பொழுது யாரும் அதை தடுக்க முடியாது. When his time comes, no pharaoh, no enemy can stop his payback time. அவர் மறுபடியும் நமக்கு திரும்ப தருவதை யாரும் தடுப்பது முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு சொல்லுகிறார், சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இழந்திருக்கலாம், நேரங்களை இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், வாய்ப்புகளை இழந்திருக்கலாம், உங்களுடைய உழைப்புகளுக்கு தக்க பலன் கிடைக்காமல் போயிருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை தரக்குறைவாக அடைத்திருக்கலாம், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுக்காமல் இருந்திருக்கலாம், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் உயர்வுகளை கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அதை எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து தருகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் தருவார். அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். God will make a way for that.
அதற்கான வழியை ஆண்டவர் திறப்பார். அல்லேலூயா. ரெண்டாவது இப்போ வாங்க 14ஆம் அதிகாரத்துக்கு. இங்கே ஆண்டவர் வழி திறக்கிறார். முதலாவதாக, கடந்த காலமெல்லாம் போயிடுச்சு ஆண்டவரே, இதெல்லாம் வீணாக போயிடுச்சே அப்படின்னு நினைக்கிற நிலைமையில் ஒரு நாள் வந்தது, அத்தனை ஆண்டு வீணா போலப்பா, நீ பட்ட பிரயாசத்துக்கெல்லாம் உனக்கு பலனை தாரன்னு ஒரு வழியை திறந்து கர்த்தர் கொள்ளையடிக்க வச்சார். அல்லேலூயா. இப்போ அவர்கள் விடுதலையானது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து வெள்ளியுடைமையோடு பொருளுடைமையோடு புறப்பட்டு போகிறாங்க. நல்லா கவனிங்க. புறப்பட்டு போகும்போது 14ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது அவர்கள் செங்கடலுக்கு முன்பாக போய் நிற்கிறார்கள். ஆண்டவர் தான் அந்த சூழ்நிலையை அவர்களுக்கு அனுமதித்தார். நீங்கள் 13, 17, 18 வாசித்தீங்கன்னா அங்கே வேதம் சொல்கிறது, பார்வோன் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டு மனவடைந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் சுற்றி போக பண்ணினார். சிவந்த சமுத்திர வழியாய் போக பண்ணது யாரு? கர்த்தர் தான் பண்ணாரு. சுற்றி போக பண்றாரு. சிவந்த சமுத்திரத்தில் நமக்கு புரியாது, என்ன ஆண்டவரே நேராக அப்படி போகலாமே, சுற்றி விடுறீல, சுத்தல்ல விடுறே அப்படி நினைக்கலாம். அதுலேயே ஒரு நோக்கம் இருக்கும். அல்லேலூயா. ஒன்றை சுத்தல விடுறதுக்குன்னா எதிரியை காலி பண்ணுறதுக்காக. அல்லேலூயா. ஆண்டவர் சில நோக்கம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதையுமே அனுமதிக்க மாட்டார். God will never allow anything in our lives without a purpose. ஒரு நோக்கம் இல்லாமல் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. ஆனால் புரியாது. சில இடத்துல என்ன பண்ணாது, ஆரம்பத்தில் புரியாது. we may not understand, things may not look logical. என்னடா இது முட்டாள்தனமாக இருக்குதே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வேதம் அங்கே சொல்கிறது, இவர்கள் அங்கே செங்கடல் முன்பாக போய் நின்றார்கள். செங்கடல் ஆண்டவர் அங்கே நடத்திட்டு போகிறாரு. முன்பாக அங்கே அக்கினி ஸ்தம்பம் இரவில் போகிறது, மேக ஸ்தம்பம் பகலில் போகிறது. அதை பின்பற்றி தான் போகிறார்கள். திடீர்னு பார்த்தா ஒன்றும் போகிறதுக்கு வழி இல்லை. செங்கடல் முன்பாக வந்து நிற்கிது. அந்த இடத்துக்கு கொண்டு வந்தது கர்த்தர் தான். அவருடைய சாய்ஸ் கிடையாது, மோசஸோடைய சாய்ஸும் கிடையாது. ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி கொண்டு வந்தார். நம்ம வாழ்க்கையில் தேவனால் நடத்தப்படும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வழியையும் திறப்பார். அல்லேலூயா. தேவன் வழியை திறப்பார். அடைக்கப்பட்டது போல இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நமக்காக வழி திறக்கிற தேவனாக இருக்கிறார். Red Sea crossing is one of the most powerful examples of God's miraculous intervention. இந்த பைபிளில் ஆண்டவர் செய்த அந்த அற்புதம், செங்கடலை பிளந்த அந்த அற்புதம் வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு மகத்தான அற்புதங்களில் ஒன்று. எந்த ஒரு அற்புதமும் பைபிளில் செய்த அற்புதத்தை மறுபடியும் அவர்கள் நினைவு கொண்டது கிடையாது. நினைச்சு பார்க்க ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் இந்த செங்கடல் அற்புதத்தை மாத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் பல முறை தங்களுடைய பிரயாணத்தில் மாத்திரமல்ல, தங்களுடைய எதிர்காலத்திலும் தங்களுடைய பிள்ளைகளின் காலத்திலும் அவர்கள் நினைவு கூர்ந்து கர்த்தர் இதை செய்தார், செங்கடலை பிளந்தார் என்கிற காரியத்தை அவர்கள் மனதில் வைத்திருந்தார்கள். இது ஒரு மகத்தான கர்த்தருடைய கிரியை. ஆனால் இது நடப்பதற்கு முன்பாக என்ன நடக்குது, நல்லா கவனிங்க. ஒரு 4 காரியத்தை இன்றைக்கி வேகமாக சொல்லி முடிக்க போகிறேன். இந்த 14ஆம் அதிகாரத்தை மையமாக வச்சு 4 காரியம். நம்பர் 1, the predicament of God's people. தேவ ஜனங்களுடைய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஒரு நெருக்கம். ஜனங்கள் ஒரு நெருக்கத்தில் இங்கே இருக்கிறார்கள். ஆண்டவர் தான் கொண்டு செல்கிறார். ஆனாலும் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்பாக செங்கடல், 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா பின்பாக பார்வனும் புறப்பட்டு வந்துட்டான். இவனை போல விட்டது தப்பாக போச்சே, புடி துரத்து அப்படின்னு 600 ரதங்களை பூட்டி இன்னும் நிறைய அதிபதிகள் வீரர்கள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அவன் பின்பாக வரான். முன்னாடி என்ன இருக்குது, பின்னாடி என்ன வருது, என்ன இராணுவம், எகிப்தின் இராணுவம் வருது. படைகள் சேனைகள் வருகிறார்கள். சுற்றிலும் என்ன இருக்குதுன்னா 3ஆம் வசனத்தில் வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டுச்சு. சுற்றிலும் வனாந்திரம், சுத்தில வனாந்திரம், முன்னாடி செங்கடல், பின்னாடி உள்ள என்ன இருக்குது, உள்ள அங்கே 11ஆம் வசனத்தில் 10ஆம் வசனத்தில் பாருங்க, பின் வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். behind them was Pharaoh's army, before them was Red Sea, around them was the wilderness, and within them fear and doubt. ஒரு பயமும் திகிலும், மாத்திரமல்ல சந்தேகம். போச்சு, என்ன ஆக போகிறதே தெரியல, என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. என்ன செய்கிறாங்க, இவர்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். கர்த்தரை நம்பாமல் என்ன செய்கிறாங்கன்னா முறுமுறுக்கிறாங்க. 11ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா,
நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணியதால் எங்களுக்கு இப்படி செய்வது என்ன? மாட்டிக்கிட்டோமே, நாங்கள் இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே. சிலத்தில் நம்ம வாழ்க்கையில் உலகத்திலே இருந்திருப்பேன், இங்கே வந்து சிக்கலில் மாட்டிக்கிட்டு எதுக்கு ரட்சிக்கப்பட்டனோ தெரியலையே, இப்படி சில காரியங்களை செய்ய முடியல என்னால், அங்கே நல்லா இருந்துச்சே, அங்கே நல்லா சந்தோஷமாக இருந்தனே அப்படின்னு நினைக்கிறாள். இங்கே பாருங்க, பின்னாடி பார்க்குறான், ஆண்டவர் கொடுத்த விடுதலையை பார்க்கல, அடிமையாக இருந்தோமே, நம்மளை அடித்தானே, சம்பளம் கொடுக்காம வச்சானே, நம்மளை துன்பப்படுத்தினானே, they oppressed us, they exploited us, நம்மளை இதெல்லாம் செஞ்சதை மறந்துட்டு என்ன செஞ்சான்? அங்கே நல்லா இருந்துச்சு, அங்கே நல்லாவா இருந்துச்சு பாருங்கள். அது மாத்திரம் இல்லை, என்னத்தெல்லாம் மறந்து பாருங்கள், கடந்த காலத்தை அவர்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவருடைய வல்லமை. இங்கே பாருங்கள், 3ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த 13ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் செய்ததை கண்ணால் பார்த்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் 10 வாதைகளை பார்த்தாங்க. எங்கே ஆண்டவர் செய்கிறார்? தேசம் முழுவதும் தவளை, தேசம் முழுவதும் பேனு, ஆனால் இவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. மக்கள் தவிக்கிறார்கள். செங்கட அங்கே 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 நைல் நதி ரத்தமாக மாறுது. இதெல்லாம் பார்த்தாங்க, இதெல்லாம் பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்த்து கூட எகிப்துக்கு போகலாம், நல்லா இருக்குமே. பாருங்கள், ஒரு சின்ன தடை வந்துச்சா பாருங்கள், கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சங்கார தூதன் இவர்கள் வீட்டு வாசலை கடந்து போனதானே, இவர்களை ஒன்றும் தொடாதபடிக்கு மற்ற எல்லாரையும் அவன் கொலை செய்து போட்டானே, அதெல்லாம் இவங்க பார்த்தாங்க. ஆண்டவர் எப்படி இவர்களுக்கு பொன்னுடைமைகள், வெள்ளி, பொண்ணு எல்லாவற்றையும் அள்ளிக்கொண்டு வர உதவி செய்தாரே, இதெல்லாத்தையும் மறந்துட்டு முறுமுறுக்க ஆரம்பிக்கிறத பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் பிரச்சனை வரும்போது முறுமுறுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. டோன்ட் கம்ப்ளைன், டோன்ட் மர்மர், பட் ட்ரஸ்ட் இன் த லார்ட். இதுக்கு முன்பாக செய்தவர் இனிமேலும் செய்வார். ஹல்லேலூயா. சில வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரலாம், தடைகள் வரலாம், சுற்றிலும் நம்மை நெருக்கி மக்கள் நம்மை துன்பப்படுத்தலாம். ஆனால் இதுவரைக்கும் இதுக்கு முன்பாக செய்த ஆண்டவர் இனிமேலும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் பிரச்சனையை பெருசாக்கி they maximized the problem and they minimized God. ஆண்டவரை மட்டுப்படுத்தினார்கள். கடந்ததை மிகைப்படுத்தி தேவ வல்லமையை மட்டுப்படுத்தி அவர்கள் பயத்தை பெருக்கிக் கொண்டார்கள். பாருங்க, அந்த இடத்துல ஒரு நெருக்கடி, சுற்றிலும் என்ன செய்யனே தெரியல. செங்கடல் சத்தம் கேட்குது, என்னது அந்த 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 ரதத்துடைய சத்தம் கேட்குது, குதிரைகளுடைய சத்தம் கேட்குது, நெருங்கி வந்துட்டான், என்ன பண்ணனே தெரியல. அப்போ ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா. இன்னைக்கு 13ஆம் 14ஆம் வசனத்தில் ரெண்டாவதாக த ப்ராமிஸ், ஆண்டவர் கொடுக்க வாக்குத்தத்தம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் 4 காரியம் ஆண்டவர் சொல்கிறாரு. கர்த்தர் என்ன பேசுகிறாரு பாருங்க, பயப்படாதிருங்கள் முதல்ல சொல்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு பிரச்சனை, போராட்டங்கள், தடைகள், ஆபத்துக்கள் வரும்போது முதல்ல நமக்கு என்ன வருது? பயம் வருது. ஐயோ என்ன செய்ய போகிறனோ. ஆண்டவர் முதல்ல சொல்கிற, பயப்படாது. என்ன செய்யாத? பயப்படாது. எந்த சூழ்நிலை தான் பயப்படாது. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பயப்படாது. ஒரு தோளில் தட்டி சொல்லுங்க, பயப்படாதுங்க சிஸ்டர், பிரதர். என்ன செய்யாதுங்க நீங்கள் சொல்ல, கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அவங்க மூலமாக பயப்படாதீர்கள். டு நாட் பி அஃப்ரைட். ஆண்டவர் பயப்படாதே. ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். You will see the deliverance the Lord will bring you today. இன்றைக்கு செய்ய போகிற அந்த அதிசயத்தை நீங்கள் நின்றுட்டு பாருங்க. ரெண்டாவது சொல்கிறார். மூணாவது, இன்னைக்கு பார்க்குற அந்த எகிப்தியரை இன்னைக்கும் பார்க்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் பார்க்குற அந்த எகிப்தியர், அவன் துரத்திட்டு வரான் பாருங்க, அவன் இன்றைக்கோட காளி. எப்படி ஆண்டவரை காளி பக்கத்துலலாம் வரான், நான் செய்வேன் அதை பாரு. ஹல்லேலூயா. நெருக்கிட்டுல வரான், நம்மளை காலி பண்ணிட்டுல வரான். நீர் என்ன சொல்கிறீரு? அவன் காணாம போவாங்கிறீரு. ஆனால் எங்களுக்கு நாங்கள் காணாம போயிடுவோம்னு பயமாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்றைக்கும் காண மாட்டேன். 14 சொல்கிறாரு. நாலாவதாக, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்கிற, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நம்ம சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துரும். ஹல்லேலூயா. சொந்த பலத்தில் நம்ம போராடணுன்னா எதாவது நடக்குமா? செங்கடலை நீங்கள் திறக்க வைக்க முடியுமா? மோட்டர் எடுத்துகிட்டு வாப்பா, மோட்டர் எடுத்து வச்சு செங்கடலை இது பண்ண முடியுமா? ட்ரெயின் பண்ண முடியுமா? முடியாது. காரியம் நடக்காது. பின்னாடி எகிப்திய இராணுவம் வருது, அவனை எதாவது செய்ய முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. கையை தூக்கிடணும், ஆண்டவரை என்னால் முடியாதுன்னு சொல்லி ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ண விட்டுறணும்.
சரண்டர் ஆயிரணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே என்னால் முடியாதப்பா, நீங்கள் ஏதாவது செய்யுங்க, நீங்கள் யுத்தம் பண்ணுங்க எனக்காக, நீங்கள் வழியை தரங்க ஆண்டவரே, நீங்கள் எனக்காக செயல்படுங்க. நாமே செயல்பட்டு கொண்டிருந்தா நல்லா செயல்படு, நல்லா அங்கங்கே போய் கடன் கட்டிகிட்டே இருக்கல, கேளு கேளு அப்படின்னு விட்டுருவார். உன் கடன் வட்டி போட்டு பெருசாக தான் ஆகிட்டு இருக்கோம், பிரச்சனை பெருசாக தான் ஆகிட்டு இருக்கோம். அங்கங்கே போகிறல மனுஷனை தேடி எல்லாம் தேடிட்டு வா, ஒன்று என்னது ஆண்டவர் நம்மளை விட்டுருவார். நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே என்னால் முடியாதப்பா, நீங்கள் தான் உதவி செய்யணும். ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை எனக்கு வேணும், உம்முடைய வழி எனக்கு திறக்கணும், உம்முடைய ஆசீர்வாதம் வேணும், நீர் எனக்காக யுத்தம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. யூ ஃபைட் மை பேட்டில். ஆண்டவரே எனக்காக நீர் யுத்தம் பண்ணுவீராக என்று சொன்னால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண அவர் ஆயத்தமாக இருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு உங்கள் செங்கடல் என்ன? அன்னைக்கு அவங்களுக்கு நிஜமான ஒரு லிட்ரல் ரெட் சீ இருந்துச்சு. இன்றைக்கி நமக்கு முன்பாக ஏதோ ஒரு தடை இருக்கலாம், முன்னாடி போக முடியல, பின்னாடி நெருக்கம், என்ன செய்யனே தெரியல, அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். வாட்ஸ் யுவர் ரெட் சீ டுடே? இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறது, பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் அந்த யுத்தத்தை என் கையில் விட்டுருங்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் கையில் விட்டுற விரும்புகிறீங்க? மற்றவங்களாம் நீங்களே பண்ணலான்றீங்களோ? பண்ணுங்க பண்ணுங்க, சாவர நேரத்தில் வருவீங்க கர்த்தர்கிட்ட. ஆண்டவர் பண்ண விடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தாவே எனக்காக நீர் யுத்தம் பண்ணுவீராக, செயல்படுவீராக, வழக்காடுவீராக. ஆண்டவர் நமக்காக வழக்காடுவார். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, அந்த 4 வாக்குத்தத்தம் மட்டும் இல்லை, ஆண்டவர் கீழே ஒன்று செய்கிறார். 19:20 பார்த்தீங்கன்னா, அங்கே the angel of the Lord, அந்த pillar of cloud, தேவ தூதனானவர் முன்பாக சென்று போயிட்டே இருக்கிறார். இவங்களை வழிநடத்தி வந்தவர் தேவ தூதன் தான். தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. மேகஸ்தம்பம் எங்கே போயிடுச்சு? இப்போ முன்னாடி இருந்தது, முன்னாடி வழிகாட்டிகிட்டே போயிட்டுருச்சு. இப்போ செங்கடல் வந்துருச்சு. இப்போ பின்னாடி யார் வந்துட்டு இருக்கா? எகிப்துன்றா. ஆகவே இந்த அக்கினி ஸ்தம்பம் இல்லை இந்த மேக ஸ்தம்பம், இது ராத்திரி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நேரத்தில் அது எங்கே ஆயிடுச்சு? பின்னாடி போய் அங்கே நின்றுச்சு அக்கினி ஸ்தம்பமா. அங்கே எகிப்தியர் என்ன பண்ணல, முன்னாடி வர முடியல. அக்கினி ஸ்தம்பமாக அவர்களை தடை பண்ணிட்டு நிற்கிது. அது மாத்திரமல்ல, அந்த அக்கினி என்ன நடந்துச்சுன்னா, ஆண்டவர் செய்கிற பாருங்க, நிறைய அந்த செங்கடலை ஆண்டவர் பழக்கிறதுக்கு முன்பாக ஒரு அற்புதத்தை இங்கே செய்கிறார். இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாகிட்டு, எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அந்த எகிப்தின் சேனை இஸ்ரவேல மக்கள் கடந்து போகிற வரைக்கும் அங்கே அவர்களை தொடாதபடிக்கு பாதுகாப்பாக வந்து நின்றது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதுகாப்பு, the Lord's protection. பாருங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. God's presence became their protection. நம்ம வாழ்க்கையிலே நாம் ஒருபோதும் தனிமை இல்லை, கர்த்தர் நமக்காக செயல்படுகிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள், கர்த்தருடைய செயல்களை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இப்போ ஆண்டவர் யார் மோசையை பார்த்து ஒன்று சொன்னார். எப்பா, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், உன் கையில் என்ன இருக்குது? கோல். இந்த கோலை மட்டும் என்ன பண்ணு? நீட்டு அப்படின்னார். கோலை நீட்டுறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் நமக்கு? கை தேவைப்படுமா? ஓகே, அதில் அளவு பக்கம் கை தேவைப்படும், கண்ணு தேவைப்படும், எல்லாம் தேவைப்படும் தான். விசுவாசம் தேவைப்படும். என்னது? கோலை நீட்டுங்கிறார். எங்கே போய் கோலை நீட்ட? கோலை நீட்டுனால இதை நடக்குமா? ஆண்டவர் சொல்கிறார், நீட்டு. நீட்டு என்ன செய்யுமா? நீ நீ நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. ஆண்டவரை இந்த கோலை வச்சு சமுத்திரத்தை பிளக்கிறதா? அது செய்கிறாரு. ஹல்லேலூயா. விசுவாசமும் கீழ்ப்படிதலும் அங்கே வருது. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் நம்மள்ட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கறதெல்லாம் விசுவாசமும் கீழ்ப்படிதல் தான். ஹல்லேலூயா. விசுவாசமும் கீழ்ப்படிதல் இருந்தால் அற்புதங்கள் நடக்கும். காணாமற் கல்யாணத்தில் தான் பார்க்குறோம். விசுவாசம், கீழ்ப்படிதல், இன்னும் நிறைய அற்புதத்தில் நம்ம பார்க்க முடியும். பாருங்கள், அதே போல் 21 வசனத்தில் மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விசுவாசத்தோடு நீட்டுறான். ஆண்டவரே, நீங்கள் நீட்ட சொல்கிறீங்க, நீட்டுறேன். நீட்ட தான் முடியுமே தவிர பழக்கவனால முடியாது. நீ நீட்டுனா அவர் பிளப்பார். ஹல்லேலூயா. பாருங்கள், 3 காரியம் இங்கே நடக்குது. 3 வார்த்தை எழுதி வச்சுருக்கேன். மோசஸ் stretched, the Lord split, the people stepped forward. ஹல்லேலூயா. அங்கே 16 வசனத்தில் பாருங்கள், அங்கே நீட்ட சொல்கிறாரு. 21 வசனத்தில் நீட்டினான்,
கர்த்தர் என்ன செஞ்சாராம்? கர்த்தர் நல்லா கவனிங்க, மோசே செய்ய வேண்டியது மோசே கையை நீட்டினான். கர்த்தர் என்ன செய்தார்? அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்தை கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒடுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து போயிற்று. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த 2 வசனத்தில் முதல்ல ஆண்டவர் ராத்திரி முழுசும் அவங்களுக்கு அக்கினி ஸ்தம்பம் வெளிச்சமாக இருந்துச்சு, அவர்களுக்கு இருளாக இருந்துச்சு. இங்கே மோசே நீட்டின பிற்பாடு ஆண்டவர் ஒரு கீழ்காற்றை அனுப்புகிறார். என்ன அனுப்புகிறாரு? ஆண்டவர் அங்கே அந்த கடல் மேலே கீழ்காற்று அனுப்புகிறாரு. போன சர்வீஸில் அந்த படம் போட்டாங்களே, இருக்குதா பாருங்க. அந்த செங்கடல் என்ன ஆகுது? நான் உங்களுக்கு வீடியோ ஒன்று வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன் பாருங்கள். இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேற்று உட்காந்து பார்த்த ஒரு 8 நிமிஷம் அந்த மாதிரி கிளிப்பை மட்டும் பாருங்கள். அது அப்படியே அந்த இடத்துல நீங்கள் நின்று அப்படி இருக்கும், செங்கடல் பழக்குதுங்க. ஹல்லேலூயா. செங்கடல் என்ன செய்யுது? அப்படியே பழக்குது. ஆண்டவர் ஒரு கீழ்காற்று அனுப்புகிறாரு. கீழ்காற்று அனுப்பின உடனே அது என்ன செய்யுது? அப்படியே செங்கடல் 2ஆக பிளந்தது. ஆண்டவர் நமக்காக சில காரியங்களை செய்வதற்காக கீழ்காற்றை அனுப்புவார். ஹல்லேலூயா. கீழ்காற்று ஆண்டவரால் வரப்படுகிற அந்த கீழ்காற்று, the east wind sent by God. ஆண்டவர் கீழ்காற்றை ஆண்டவர் அங்கே அனுப்பினார். நீங்கள் 11 என்னாகமம் 11 வாசிக்கும் போது அந்த கீழ்காற்று காடுகளை எல்லா இடத்துலேருந்து கொண்டு வந்தது. இங்கே நம்ம பார்க்குறோம் செங்கடலை என்ன பண்ணுச்சு? அது பிரிக்கிறதை நம்ம இங்கே பார்க்குறோம். சமுத்திரத்தை ஒதுங்கும்படி செய்தார், அதை வறண்டு போகும்படி செய்தார். என்ன செஞ்சாரா? இப்போ நல்லா கவனிங்க, செங்கடல் பிளந்துருச்சு. மக்கள் உள்ள எப்படி இருக்கும்? சாதாரணமாக மழை பெஞ்சு, நல்ல மழை பெஞ்சு நல்ல ஈரமாகி தர எப்படி இருக்கும்? சேரம் சகதியமாக இருக்கும். அப்படி தானே? சேர சகதியமாக இருக்கும். இத்தனை பேர் 6 லட்சம் பேர் போனோம். சேரு சகதியில் போனோம், என்ன ஆகும்? ஆடு மாடு போனோம், பிள்ளைகள் போனோம், எல்லாம் சேதில் சபக்கன்னு மார்ஷியாக இருக்கும், ஸ்லஷியாக இருக்கும். சேரில் போய் நடக்கிற ஈஸியா? ஆண்டவர் அப்படியே ட்ரையாக மாற்றிட்டாருங்க. அடுத்த அற்புதம் பாருங்கள், ட்ரையாக மாற்றிட்டார். ஆண்டவர் ஒரு ரோடு போட்டு கொடுத்த மாதிரி அங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் மாற்றுறாரு. அங்கே ஜலம் பிரிந்து போகிறது, வழி வறண்டு கிடக்கிறது. என்ன செஞ்சாங்க ஜனங்கள்? அங்கே சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில், எல்லாம் சொல்லுங்கள் வெட்டாந்தரையில், அப்படின்னா ட்ரை கிரவுண்டில் அவர்கள் நடந்து போனார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் நடந்து போனார்கள். வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. 2 பக்கம் மதிலாக நிற்குது. தைரியமாக போயிருக்கான் பாருங்க. நானாக பயந்து தண்ணி திரும்பி வந்துருமா, திரும்பி புரட்டி வந்துச்சுன்னா என்ன வருது? அத்தனை பேர் ராத்திரியா என்ன பண்ணியிருக்கிறான்? விசுவாசத்தோடு கர்த்தர் செய்த அற்புதத்தை பார்த்து 2 பக்கம் மதிலாக நிற்குது. ஒருவேளை கொஞ்சம் பேர் பயந்துருப்பாங்க, நம்மள மாதிரி இருந்திருப்பாங்க கொஞ்சம் பேர். தண்ணி திரும்பி நம்ம மேலே வந்துருச்சு, அத்தனை பேர் காலி ஆயிருமே. அது அப்படியே நிற்குதுங்க, விசுவாசத்தில் போகிறாங்க. ஹல்லேலூயா. அவன் கடைசி நபர் போய் சேர்ற வரைக்கும் அங்கே நான் போட்டுக்கு பாருங்க. அவர்கள் அங்கே எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து வந்தார்கள். இவங்க அங்கே போய் என்ன பண்ணாங்க? சேர்ந்துட்டாங்க என்று பார்க்கிறோம். கிழக்கு வெளுத்து வரும் சாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து, இப்போ பாருங்க அவங்க எல்லாம் அங்கே போயிட்டாங்க. இப்போ இவனை ரெடி ஆகிட்டான். போயிட்டியா? நானும் வரேன்ட்டு என்ன பண்ணுறான்? யார்? பார்வோன். எகிப்தின் இராணுவம் என்ன பண்ணுது? புறப்பட்டு வருது. நடுவில் வந்த உடனே ஊரில் எல்லாம் கலந்துருச்சு. என்ன பண்ணுது? எல்லாம் ஆக்சிஸ் எல்லாம் என்ன பண்ணுது? அங்கே எல்லாம் கலந்து அவனுங்க ஐயப்பா ஒன்று முரண்டு பிடிக்குது. அங்கே ஆண்டவர் பாருங்க கலத்தி விட்டார் எல்லாத்தையும். ஹல்லேலூயா. எல்லா நட்டையெல்லாம் கலத்தி விட்டார். எல்லாம் அங்கே பாருங்க கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார்னு போட்டிருக்கு. அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கிறவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். 14 யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னார். இங்கே பண்ணுறாரு. கண்ணாண்டே பார்க்குறாங்க. ஆண்டவர் பண்ணுறாரு. எகிப்து ஒவ்வொருத்தரும் போராடுறான். ஐயோ வண்டி போக மாட்டேங்குது, வண்டி உருளுது, வண்டி வீலெல்லாம் உடையுது, அங்கே முன்னாடி போக முடியல. ஆகவே உள்ளே வந்துட்டான். இவர்கள் அங்கே போய் சேர்ற கூட பாதியில் வந்துட்டானுங்க. அவங்களால ஃபார்வர்டாக போக முடியல. கடைசியில் எல்லாம் போனவொடனே எல்லாத்தையும் நடுவில் விட்டுட்டார். இப்போ எங்கெல்லாம் வந்துட்டான்லாம்? தண்ணிக்கு நடுவில் வந்துட்டான். நடுவில் இப்போ ஆண்டவர் மோசேப்பா சொல்ல நல்லா மாட்டிக்கிட்டான். என்னது?
இப்போ என்ன பண்ணு, திரும்பியும் கோலை நீட்டு. வேதம் சொல்லுகிறது அவர்கள் எல்லாரும் மடிந்து போனார்கள். நல்லா கவனிங்க, கர்த்தர் ஜனங்களுக்காக வழியை உண்டாக்கினார். த பாத்வே ஆஃப் காட்ஸ் பவர். தேவ வல்லமையினால் வழி திறக்கப்படுகிறது. ஆண்டவர் வழியை திறக்கிறார். வறண்டு போக பண்ணுகிறார். வெட்டாந்தரையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கடந்து அந்த பக்கம் போனாங்க. ஹல்லேலூயா. இந்த 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 அற்புதம் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்னென்னா, நல்லா கவனிங்க. 3 வார்த்தை நான் எழுதி வச்சிருக்கேன், சொல்கிறேன். காட் இஸ் நெவர் லேட். ஆண்டவர் ஒருபோதும் தாமதம் பண்ண மாட்டார். ஹல்லேலூயா. பக்கத்தில் வந்துருச்சு, வந்துட்டு என்னப்பா ஒன்றும் வழி திறக்கலையே. பக்கத்தில் வந்தோன்னு ஸ்டாப் போட்டு ஆண்டவர் இங்கே திறந்துட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சரியான நேரத்தில் அற்புதமாக செய்வார். ஆண்டவர் ஏற்ற நேரத்திலே ஆண்டவர் செய்வார். நம்ம பாடலாம ஏற்ற நேரத்திலே உதவி செய்கிறார். இஸ் நெவர் லேட். ஆண்டவர் ஒருபோதும் தாமதம் பண்ணுவதில்லை. இஸ் நெவர் லிமிட்டட். ஆண்டவர் இப்படி தான் செய்வார்னு ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் லிமிட்லெஸ்ஸாக காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நீங்கள் இப்படி லிமிட்டாக பார்க்க முடியாது. கர்த்தர் அன்லிமிட்டெட். ஹல்லேலூயா. லிமிட்லெஸ். அவர் நம்முடைய சிந்தனைக்குட்பட்டவர் அல்ல. அவர் மகத்துவமான கிரியைகளை செய்கிறவர். காட் இஸ் நெவர் லேக்கிங் இன் பவர். அவர் வல்லமை குறுகி போகல. அவர் தாமதம் பண்ண மாட்டார். அவர் மகத்தான காரியங்களை செய்வார். அவர் வல்லமை குறுகி போகல. எழுதி வச்சுக்கலாம். காட் இஸ் நெவர் லேட். காட் இஸ் நெவர் லிமிட்டெட். காட் இஸ் நெவர் லேக்கிங் இன் பவர். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த செங்கடல் மூலமாக ஆண்டவர் சொல்றது, ஏற்ற நேரத்திலே கர்த்தர் நமக்காக வழியை திறப்பார். சிலது நம்ம ஐயோ முடிய போதா ஒன்று பாருங்க. ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் கழுத்துக்கும் கத்திக்கும் நடுவில் பூந்துட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எடுத்து ஓங்கிட்டான். யாரு? ஆபிரகாம் பையனை கட்டி வச்சு என்ன விட்ட ஓங்கி விட்டான். அந்த எவ்வளோ செகண்ட் இருக்கும் வந்து படுறதுக்கு? ஃப்ராக்ஷன் தான், அப்படி தானே? இப்படிங்கிறவங்கள கையை வெட்டியிருப்பான் தலையை. ஆனால் இப்படி ஓங்குற டபக்குன்னு ஆண்டவர் நிப்பாட்டு பண்ணிட்டார். ஹல்லேலூயா. நிப்பாட்டு பண்ணிட்டார் ஆண்டவர். பாருங்கள், பிட்வீன் நெக் அண்ட் நைஃப். சில நேரத்தில் ஆண்டவர் பிட்வீன் நெக் அண்ட் நைஃப் தான் நம்ம பக்கத்தில் வருவார். ஆனாலும் விசுவாசத்தோடு போயிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக வழி திறப்பார். அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு ஆண்டவர் தம்முடைய சித்தத்தையும் தம்முடைய நோக்கத்தையும் நிறைவேற்றி தம்மை மகிமைப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். Where God guides, He provides. Where God leads, He makes a way. கர்த்தர் எங்கே நடத்துகிறாரோ அங்கே வழியை திறப்பார். ஹல்லேலூயா. அவன் தேவ சித்தத்தின் மையத்தில் வைக்கும்போது அவன் வழி திறந்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஒரு கிராஸ் ரோட்ஸில் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். 4 வழி பாதையில் எந்த பக்கம் போகிறனே தெரியாது. ஆண்டவர் சரியாக பாதையை காட்டுவார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பக்கம் போகிறனே தெரியாது. ஃபோர்க் அப்படிம்பாங்க. கிராஸ் ரோட்ஸ்னால் 4 இருக்கிறது கிராஸ் ரோட்ஸ். ஃபோர்க் அப்படின்னா 2 வழி. இப்படி ஒன்று போவோம், இப்படி ஒன்று போவோம். ஆண்டவரை எங்கிட்டு போகிறது, இங்கிட்டான்னு தெரியாது. இங்கிட்டு போனால் சிங்கம் இருக்கும், அங்கிட்ட மாட்டிக்கூடாது. ஆண்டவரே இந்த பக்கமா அந்த பக்கமா எங்கே போகிறது? கர்த்தர் சரியாக நடத்துவார். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். காட் வில் மேக் அ வே. கர்த்தர் நமக்காக என்ன பண்ணுவார்? வழி திறப்பார். வேதம் சொல்கிறது, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அங்கே போடப்பட்டிருக்கிறது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் என்று நாம் வாசிக்கிறோம். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் அவர். ஏசாயா 43:9-19 சொல்கிறது, அவர் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறவர் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் வழி திறக்கிறவர். இங்கே வந்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு, ஆண்டவரே வழி இல்லையா, எந்த பக்கம் போகிறேன்னு தெரியலையா, ஆண்டவரே எனக்காக ஒரு வழியை உண்டாக்கும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக வழி திறப்பார். ஹல்லேலூயா. முன்னேறி செல்வதற்கான வழி. முதல்ல என்ன சொன்னேன்? கடந்த ஆண்டுகள் முழுவதும் நீங்கள் இழந்து போன காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கான வழியை திறப்பார். ரெண்டாவதாக, நீங்கள் முன்னேறி செல்வதற்கு இருக்கிற தடைகளை மாற்றி ஆண்டவர் வழியை திறப்பார். ஹல்லேலூயா. God will make a way to move forward. உங்கள் வாழ்க்கையில் சில தடைகள் இருக்கலாம். திருமணத்திற்கான தடைகள், உயர்வுக்கான தடைகள், முன்னேற்றத்திற்கான தடைகள், தொழிலுக்கான தடைகள், படிப்பிற்கான தடைகள், ஊழியத்திற்கான தடைகள், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனால் ஆண்டவர் தகர்த்து போட்டு நம்மை கொண்டு செல்ல அவர் ஆயத்தமாக இருக்கிறார்.
தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக செல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் வழி திறக்கிற கர்த்தர். என்ன செஞ்சாங்க பாருங்க, 15ஆம் அதிகாரத்தில் 4வது பாயிண்ட் முதல் சொன்னேன். தி ப்ரெடிக்கமெண்ட், அவருடைய இக்கட்டான ஒரு சூழ்நிலை. த ப்ராமிஸ், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். 3வது த பாத்வே ஆஃப் காட்ஸ் பவர், தேவன் திறந்த வழி. 4வதாக த பிரைஸ். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனையும் அது என்ன ஆகும்னா துதியில் தான் முடியணும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்காருன்னு அர்த்தம். அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இஃப் யூ ஹாவ் அ ப்ராப்ளம் யூ ஆர் அ கேண்டிடேட் ஃபார் அ மிரக்கிள். யூ ஆர் அ கேண்டிடேட் ஃபார் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார்னு அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். இங்கே போட்டிருக்கு, எப்படி துதித்தாங்க ஆண்டவரை. கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டாவது, மோசே, இஸ்ரவேல் ஜனங்கள், மீரியாம் எல்லாம் சேர்ந்து பாடின ஒரு பாட்டு இது. அங்கே அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன் என்று சொல்லி கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். 11ஆம் வசனத்தில், கர்த்தாவே தேவர்கள் உமக்கு ஒப்பானவன் யார்? பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், அற்புதங்களை செய்கிறவர்கள் உமக்கு ஒப்பானவன். உமக்கு ஒப்பானவர் யார்? God does things in a marvelous way, not only marvelous ways but in unique ways. ஆண்டவர் தனிச்சிறப்பாக நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. 31ஆம் வசனம் 14:31, கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க, மகத்தான கிரியை. எல்லாம் சொல்லுங்க, மகத்தான கிரியை. the மகத்தான கிரியை, the great power displayed in them. மகத்தான கிரியை ஆண்டவர் செய்வார். நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் இந்த மாத கடைசியில், இந்த 8 மாதங்கள் முடிகிற அந்த நேரத்திலே கர்த்தர் சொல்கிற காரியம், மகத்தான கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். போச்சு 430 வருஷம் போச்சு, எல்லாம் இழந்து போச்சு. திடீர்னு வந்து அத்தனைக்கும் கூலி வருது. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் பாருங்கள். நினச்சே பார்க்க முடியுமா? போச்சு, அவ்வளோதான் நினச்சோம். கர்த்தர் மகத்தான கிரியை செய்தார். முன்னாடி போக முடியாத ஒரு சூழ்நிலை, செங்கடல் நிற்கிறது, வந்து என்ன செய்வதென்றே தெரியல, முடிஞ்சிச்சு கதை நினச்சாங்க. கர்த்தர் வழியை திறந்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கண்கள், ஆண்டவர் அவர் கண்களுக்கு முன்பாக ஆச்சரியமாக செய்தார். உபாகமம் 11:7 மோசே சொல்கிறாரு, உபாகமம் 11:7, கர்த்தர் செய்த மகத்தான கிரியைகளை உங்கள் கண்கள் அல்லவோ கண்டது. கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகள் எல்லாம் உங்கள் கண்கள் அல்லவோ கண்டது. ஆண்டவர் நம்முடைய கண்களை காண செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த வருஷத்திலே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான், அதிசயங்களை காண பண்ணுவேன். எகிப்திலே ஆண்டவர் செய்த அற்புதங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்த அதிசயங்களைப் போல உங்களையும் அதிசயங்களை காண பண்ணுவேன். வழி திறக்கிற அதிசயம். ஹல்லேலூயா. இழந்து போனதை பெற்றுக்கொள்கிற அந்த அதிசயத்தை ஆண்டவர் நமக்குள்ளாக செய்வாராக. அதற்கான வழியை கர்த்தர் திறப்பாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் இதை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த செங்கடல் என்ன? கர்த்தரை விசுவாசியுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. ஆண்டவருடைய செயலை உங்களுடைய கண்கள் பார்ப்பதாக. Let your eyes see the glorious work of God. ஆண்டவருடைய மகத்துவமான அந்த கிரியை உங்களுடைய கண்கள் பார்க்க கர்த்தர் கிருபை செய்வாராக. பாருங்க, இந்த சம்பவத்தை அவர்கள் பல தலைமுறையாக அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். விசேஷமாக சங்கீதத்தில் மாத்திரம் ஒரு 4 வசனத்தை வாசிக்கலாமா வேகமாக? சங்கீதம் 66:6 சொல்லுது. சங்கீதம் 66:6, கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அங்கே அவரில் களி கூர்ந்தோம். சங்கீதம் 78:13 சொல்லப்பட்டிருக்கிறது, கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். சங்கீதம் 106:9 சொல்கிறது, அவர் சிமந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று, தரையிலே நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினார். ஹல்லேலூயா. பாருங்க, சமுத்திரத்தின் நடுவில், ஆழமான செங்கடலை நடுவில் அவர்கள் கடக்க பண்ணினார். ஆண்டவருடைய அற்புதம். ஹல்லேலூயா. இந்த கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு முறை சண்டே ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு பிள்ளை வீட்டுக்கு போச்சான். எங்கள் அப்பா ரட்சிக்கப்படலை, அவர் நாத்திகன்.
அங்கே அம்மா இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்கு போனாங்களா. அப்பா கேட்டாரா, என்ன சொல்லி கொடுத்தாங்க சர்ச்சில்? ஆண்டவர் செய்த அற்புதத்தை சொல்லி கொடுத்தாங்க. என்ன அற்புதம்? ஆண்டவர் செங்கடலை பிளந்தார். அவர் தம்முடைய ஜனங்களெல்லாம் செங்கடல் நடக்க பண்ணினார். அட போடா முட்டாளே அப்படின்னாராப்பா. என்னது? அட போடா முட்டாளே, செங்கடலை கடக்க பெருசா? செங்கடல் ஆழமே கிடையாதுடா, அது முழங்கால் அளவுக்கு தான் ஆழம். ஈஸியாக என்ன பண்ணலாம், டபக் டபக் டபனே அந்த வேடிங் த்ரூ அப்படிங்க அப்படி நடந்தே என்ன பண்ணிடலாம், போயிடலாம். அதெல்லாம் ஒரு பெரிய அற்புதமா? இதெல்லாம் நம்பிட்டு வந்தியா? சொன்னோன்னா இவனு அல்லேலூயா அப்படின்னா என்னது அப்படின்னா இன்னொரு அற்புதம் சொல்கிறேன் பாருங்க அப்படின்னு சொன்னானா, ஆழமே இல்லைன்னு சொல்கிறீங்களே, அந்த ஆழமில்லாத அந்த தண்ணியில் ரதத்தையும் பார்வோனுடைய சேனையும் எல்லாத்தையும் காலி பண்ணி கொண்டு போட்டார் ஆண்டவர் அப்படின்னு நான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. பாருங்க, சில நேரத்தில் மக்கள் ஆண்டவருடைய மகத்துவமான கிரியைகளை மட்டாக நினைப்பார்கள். ஆனால் கர்த்தர் செய்த காரியத்தை யாரும் புறக்கணிக்க முடியாது. அல்லேலூயா. இது மகத்துவமான காரியம். சந்ததி சந்ததியாக பேச வேண்டிய ஒரு காரியம், தலைமுறை தலைமையாக நினைவு கூற வேண்டிய ஒரு காரியம்தான் ஆண்டவர் செங்கடலை பிளந்தது. அல்லேலூயா. இது ஏசாயா புஸ்தகத்தில் இருக்கிறது, எரேமியால சொல்லப்பட்டிருக்கிறது, மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னும் பல புஸ்தகங்களிலே ஆண்டவர் செங்கடலை பிளந்து நடத்தி கொண்டு வந்தார் என்கிற காரியம் இங்கே சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலும் எபிரேயர் ஆக்கியோன் இப்படியாக எழுதுகிறான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்தீங்க, நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தலையை கடந்து போவது போல அவர்கள் கடந்து போனார்கள். எகிப்தியர் அதை செய்ய முனைந்த பொழுது அவர்கள் அழிந்து போனார்கள். செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பாகவும் அதே செங்கடல் எகிப்தியருக்கு அது அழிவாகவும் மாறிற்று. It was salvation for the people of God and destruction for the Egyptians. பாருங்க, ஒரே செங்கடல் தான், ஒருவருக்கு அது ரட்சிப்பு, இன்னொருவருக்கு அழிவு. இது கர்த்தருடைய செயல். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இப்படிப்பட்ட மகத்தான கிரியைகளை ஆண்டவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் வழி திறக்கிற கர்த்தர். I am the Lord who makes a way. நான் உனக்காக வழி திறப்பேன். வழியே இல்லாத இடங்களிலே வழியை உண்டாக்குறவர். God makes a way where there seems to be no way. எங்கே வழி இல்லையோ என்கிற நிலைமையிலே கர்த்தர் நமக்காக வழி திறக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. 2 பகுதியாக நான் சொன்னேன். ஒன்று, இதுவரைக்கும் கடந்து வந்த பாதைகளில் அநேக காரியங்கள் இழந்திருக்கலாம், அநேக காரியங்கள் நமக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், வட்டியும் முதலுமாக அதெல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்காக வழி திறப்பார். God will make a way for that. ரெண்டாவதாக, முன்னேறி செல்வதற்கு இருக்கிற தடைகளை கர்த்தர் தகர்த்து ஆண்டவர் உங்களுக்காக வழியை ஆயத்தம் பண்ணுவார். நீங்கள் முன்னேறி செல்வீர்கள், கர்த்தருடைய மகத்தான செயல்களை காண்பீர்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு சொல்கிறார். அவரை விசுவாசித்தால் இந்த காரியங்களை நம்முடைய கண்கள் காணும் சீக்கிரத்தில். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அநேக காரியங்கள் உண்டு அங்கே. டெட் எண்ட் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, ஒரு முச்சந்தி, மேலே போக முடியாது. அதெல்லாம் டோர்வேயாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. வழியாக, வாசலாக. சாரிபாத் விதவை, முடிஞ்சு போச்சு வாழ்க்கை, அடுத்த நிமிஷம் சாகிறதுக்கு சாப்பிட்டுட்டு சாகிற நிலைமையில் இருக்கிறாங்க. கர்த்தர் ஒரு தேவ மனுஷன் அங்கே அனுப்பினார். அல்லேலூயா. வாழ்க்கையை திரும்பிடுச்சு, தலைகளாக மாறிடுச்சு. அன்னைக்கு சாக வேண்டிய அவர்கள் பல நாட்கள் உயிரோடு இருந்தார்கள். அல்லேலூயா. அவருடைய தேவைகள்லாம் கர்த்தர் அற்புதமாய் சந்தித்தார். பானையிலே செலவழிந்து போகவில்லை, எண்ணெய் குறைந்து போகவில்லை. கர்த்தர் அவர்களை போஷித்து வழிநடத்தினார். நம்ம வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் வழிகளை ஆண்டவர் திறப்பார். ஹல்லேலூயா. எளிமை நிற்பமாக எளிமை நின்று ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர்.